லோன் எடுத்து கொடுங்க உங்ககிட்ட 1000 தடவை கேட்டேன்ல, தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஊருக்கே லோன் எடுத்து தரீங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதானே? தேடி தேடி போய் லோன் கொடுங்க. ஒரு நாளைக்கு உங்க பேங்க கொள்ளையடிக்க போறேன் பாரு. எவ்வளவு திமிரா பேசலாம் பாருமா, புள்ளியாடியவன். ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்பா கிட்ட? அமைதியா இருடா. இளங்கோ ப்ளீஸ் சும்மா இருமா. ஏய் கொஞ்சம் கூட வெக்கமானா இல்லாம இருக்கா? என்ன பேச சொல்ற? இவன்ட்ட பேசுறது எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இத பாருங்கப்பா, எனக்கு காசு வேணும். உங்ககிட்ட கேட்டே நீங்க கொடுக்கல, அதனால தான் நான் கடை வாங்கினேன். இதெல்லாம் கேள்வி கேட்டு என் உயிரை வாங்காதீங்க. பதில் சொல்ல முடியாது, என்ன ஆளை விடுங்க. நீ சொல்லிதான் ஆகணும். ஐயோ பதில் சொல்ல முடியாது, என்னால பதில் சொல்ல முடியாது. உங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது. என்ன பேசல பாத்தியா? இதுக்கு தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவனுக்கு பொறுப்பு வரணும்னா நாம ஏதாச்சும் பண்ணணுங்க. அதுக்கு தான் அந்த பொண்ணுகிட்ட ஏதாச்சும் பேசி இவனை கல்யாணத்தை பண்ணி வச்சுனா திருந்திருவாங்க. ஜஸ்ட் ஸ்டாப் இட். இனி இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன். இங்க பாரு, அந்த வீட்ல எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேல அவங்க கால்ல விழுந்தெல்லாம் என்னால கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வரத்தும் கிடையாது. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். இத பாரு, உன் பையனுக்கு இனிமேல் கல்யாணமே கிடையாது. அவனுக்கு ஜெயில் தான். என்னங்க நீங்க நம்ம பிள்ளைய பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசுறீங்க. ஒரு திருடனை பத்தி வச்சிருக்க. திருடன் நான் மட்டுமா பெத்தேன்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே திருடனை பெத்தோம். என் பரம்பரை எவனும் திருடன் கிடையாது. உன் பரம்பரை செக் பண்ணி பாரு. எங்க பரம்பரை எல்லாரும் ஒழுங்குதான். நீங்க போய் உங்க தாத்தா பாட்டா மூட்டெல்லாம் விசாரிங்க. ராஸ்கல், என்ன பேச்சு பேசுற நீ? இனிமேல் இந்த வீட்ல கல்யாணங்கள பேச்சு எடுத்த கொலை விழும். ராஸ்கல். ஐயோ, இவனை எந்த நேரத்துல பெத்தேனோ தெரியலையே, தலையில இடி இடியா போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, இவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா? நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும்ப்பா. ஏண்டா என்னடா கோயிலுக்கு கூட வர முடியாத அளவுக்கு உனக்கு என்ன கவலை? கவலையெல்லாம் இல்லைப்பா. நம்ம வீரசேனை அவங்க ரத்தம் இளைய வாரிசு புதுசாக கடை திறக்க போகிறானா. கடையா? என்ன கடைடா? நம்ம வீரசேனை தான்ப்பா சொல்கிறேன். புதுசாக நமக்கு எதிராக சில்க் கடை ஓப்பன் பண்ண போகிறானா. எல்லாம் அந்த சிவஞானம் பையன் தான் இடம் பார்த்து முழு ஆதரவும் கொடுத்து செலவும் பண்ணுறான். நேற்று வரைக்கும் அப்ப அண்ணன் வானா வந்து போனா போய் கும்பிடு போட்டு போயிட்டு இருந்த பரதேசி கழுத இன்னைக்கு தனியாக கடை இருக்குதா? என்னப்பா எல்லாம் இடம் மாற்றம்தான். இத்தனை நாள் நமக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருந்தான், இப்போ எதிர்கட்சிக்கு ஜாலரா அடிக்கிறான். அசிங்கமாக அந்த சோறை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏண்டா சிவஞானம் பத்திரிகை எடுத்துட்டு வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆட வந்தானே, அப்பவே நீ ஏண்டா என்கிட்ட சொல்ற? கேட்கறேன்லடா. அது மட்டும் இல்லைப்பா, இன்னும் நிறைய விஷயம் நடந்து போச்சு. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கொதிச்சு போயிடுவீங்க. அதுதான் நானே தனியாக டீல் பண்ணலான்னு. சூடு சோரணம் இல்லாதது மாறி மாறி அப்படி இப்படின்னு கூட்டணி மாத்திட்டு இருக்காங்க. இவன் நம்மளை பகிச்சுட்டு கடையை நடத்திடுவானா என்ன? அவன் மொத்த காஞ்சிபுரத்துலயே நம்மளை எதிர்த்து குழப்பம் நடத்த ஆளே இல்லையடா. அப்படியே ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்க இருக்கிற தைரியமே அழிச்சிருவோமே. இவன் பொடிப்ப அடிச்சு தோச மாட்டா. அவன் இருந்த சோழ தெரியக்கூடாது. அப்பா, இந்த விஷயத்துல நாம எடுத்தம் கவுத்தணும் முடிவு பண்ணிட முடியாது. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா? அந்த சிவஞான என் பையனை எனக்கு எதிராக தூண்டி விட்டு அவனை துருப்பிச்சீடா பயன்படுத்தி என்ன கருவு இருக்கா பாக்குறான். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? உங்களை வேடிக்கை பார்த்து நிக்க சொல்லலப்பா. ஆனா இத்தனை நாள் அவன் நம்ம வீட்டு பையனா இருந்தான். நம்மளோட ஓட்ட ஓடசல் ரகசியம் எல்லாமே அவனுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல அதிகமான சொத்துக்களை அவன் பேர்ல வாங்கி போட்டிருக்கோம். ஆமாண்டா, அதை நான் மறந்தே போயிட்டேனே. அவசரத்தில் கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாதுப்பா.
அவங்கிட்ட எப்படியாவது சமாதானமாக பேசி விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கணும். அவன் மேலே இருக்கிற சொத்தையும் எப்படியாவது எழுதி வாங்கிடணும்ப்பா. அப்போ அவனை வர சொல்லு. நல்ல முறையில் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பொறுமையாக போய்க்கிடும். சரிப்பா, நான் அவனை வீட்டுக்கு வர சொல்லி ஏற்பாடு பண்ணுறப்பா. இங்கே பாரு, வீட்டுக்கெல்லாம் வேணாம். உன் ஆத்தாக்களை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. பக்கத்து ஊரில் எல்லாம் விழுந்தாலே நம்ம வீட்டில் வச்சு ஒப்பாரி வைப்பாளுங்க இவளுக்கு. இவன் அங்கே வந்தான்னா இவனுக்கு ஆதரவாக கூப்பாடு விட்டு ஊரை கூப்பிட்டு இவனுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவாளுங்க. இந்த வேலையே வேண்டாம். காஞ்சிபுரத்தில் இங்கேயே பாரு, இங்கேயே பாரு. சரிப்பா, நான் வேணா அவனை மாந்தோப்பு வர சொல்லிட்டுமா? அங்கேயே வர சொல்லு. வாங்க சிவஞானி சார், வாங்க வாங்க. வாமா மீனாட்சி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க, உட்காருமா. தம்பிக்கு கல்யாணம், அதான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு முறையா அழைக்கலாம். நமக்குள்ள எதுக்கு சார் தேவையில்லாம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நம்ம வீட்டு கல்யாணம், வர வேண்டியது என் கடமை. இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணுமா? இதை பாருங்க, சில விஷயங்களை நம்ம முறையா சரியா செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விசேஷம் அது இதுன்னு வரும்போது தானே நம்ம குடும்பமா சந்திக்க முடியுது. என்ன சொல்றீங்க? பேசுறது உங்க அடிக்க வேற யார் இருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம். லட்சுமி, சிவஞான சாரும் மீனாட்சியும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வா. அப்படியே எனக்கு ஒரு காஃபி. டிகாஷன் தூக்கலாம், சுகர் கம்மியா. ஹலோ சிவஞான சார், மீனாட்சி மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி யா, இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். சூப்பரா இருக்கனே. பார்த்தா தெரியல? வெளியே போயிட்டுறீங்க போல் இருக்கு. ஆமாம்மா, ஜிம், ஃபிட்னஸ் சென்டர், அப்புறம் இந்த ஹேர் ஸ்பா போயிட்டு ஸ்பைக் வைக்கலான்னு பார்த்துட்டு வந்தேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, நாமளும் அப்படியே மாடர்னா ட்ரெண்டியா இருந்தா தானே இப்ப இருக்கிற உலகத்துல அப்படியே ஒத்து வாழ முடியும். அப்புறம் கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? ஏதாவது தேவை இருக்கா? நாங்க ஏதாவது பங்கு எடுத்துக்கணுமா? பணம் மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க எல்லாரும் வந்து நின்று கல்யாணத்தை திருப்தியா நடத்தி கொடுத்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எல்லாருமே கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும். என்ன ராஜேந்திரன் கல்யாணம் தான் ஏதோ அவசரமா நடந்து போச்சு. சரவணன் கல்யாணமாவது நல்லபடியா சந்தோஷமா பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். கண்டிப்பாமா, கவலையே வேண்டாம். கல்யாணத்தை களகட்ட வச்சிடுவோம். சூப்பரா வந்து நடத்தி கொடுத்துறோம். அப்புறம் பொண்ணு என்ன பண்ற? கேள்விப்பட்டிருப்பீங்க, பொண்ணு பெரிய அந்தஸ்தோ ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்துல இருந்தா பொண்ணு எடுத்திருக்கோம். ஆனா நல்ல குடும்பம். பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. பொண்ணு ரொம்ப ஏழ்மையான பொண்ணுதான். சொல்லப்போனா பொண்ணோட அப்பா இந்த வாழ்க்கையே வேண்டான்னு தற்கொலை முயற்சி பண்ணும்போதுதான் இவர் அவங்க வீட்டுக்கு போனாரு. அப்பதான் அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சு போக தம்பிக்கு அந்த பொண்ணை நாங்க பேசினோம். அந்த பொண்ணு குணத்துல பத்திரமாத்து தங்கும். கஷ்டத்தையோ பிரச்சனையோ அது தாங்குற சக்தி, அந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ற திறமை, இதெல்லாம் பாராட்டாம இருக்கவே முடியாதுங்க. அவரும் பணம் பெருசா இல்லைனாலும் உங்களை மாதிரியே ரொம்ப நேர்மையான மனிதர். அதுக்காகவே அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப பொறுமையான பொண்ணு. பெத்தவங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் ஒரு வருமானத்தை தேடிக்கிட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப அழகா நடத்திக்கிட்டு இருந்தா. அந்த நிர்வாகமும் அந்த குணமும் அந்த பொறுப்பும் பிடிச்சு போகத்தான் அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு. மீனாட்சிக்கும் பிடிச்சு போச்சு, தம்பிக்கும் பிடிச்சு போச்சு. இப்ப நல்லபடியா கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. இந்தாங்க காஃபி எடுத்துக்க. எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்க. நல்லா இருக்கியா மீனாட்சி? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன்.
என்ன விசேஷம்? வெத்தலை, பாக்கு, பழம், தாம்பூல தட்டோட வந்திருக்க? சரவணன் தம்பிக்கு கல்யாணமா, அதுக்காக இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. ஓ, கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்காங்களா? ஏய், கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கேன்னு சொல்லி உனக்கு காஃபி கொண்டு வர சொன்னேன். என்ன கேள்வி இது? அழைக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க, வர்றதும் வராததும் எங்க இஷ்டம் தானே. என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? வீடு தேடி வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க, வரலன்னு பூடகமா பேசிட்டு இருக்க, என்ன அர்த்தம்? என்னாச்சுமா? ஏதாவது குறைய பண்ணிட்டோமா? இல்ல மரியாதை குறைவா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துச்சா? குறையும் இல்ல, நிறையும் இல்ல. கல்யாணத்தை உங்க விருப்பத்துக்கு பண்றீங்க. எங்க பொண்ணை உங்க வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம். உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுத்துருக்கோங்கிற சம்பந்திங்கிற முறைக்கு எங்களை கூப்பிட வந்திருக்கீங்க. ஆனா கல்யாணத்துக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் எங்க விருப்பம் தானே. என்னம்மா இது? அப்படி கல்யாணத்துக்கு வராத அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? இல்ல அத தெரிஞ்சுக்கலாம் தான் உங்ககிட்ட கேக்குறோம். எங்க பக்கம் ஏதாவது தப்பு இருந்தா நாங்க அதை சரி செஞ்சுக்கிறோம். என்ன நடக்கணும் இன்னும்? உங்களுக்கு ஒண்ணு வந்தா நாங்க தேடி வரணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு தேவைன்னா நீங்க கண்டுக்கணும்னு நாங்க நினைக்கிறது நியாயம் தானே. தாராளமா, உங்களுக்கு எந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் உதவி பண்ண நாங்க காத்துட்டு இருக்கோம். இந்த பாருங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன். எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே பானு உங்ககிட்ட பேசியிருக்கா தானே. அத நீங்க கண்டுக்கவும் இல்ல, சட்டை பண்ண மாதிரி தெரியல. உமா விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இப்ப நேருக்கு நேரம் கேக்குறேன். இந்த விஷயத்துல நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் தம்பதி சகிதமா உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோம். என்னடி, என்ன பேசிட்டு இருக்க? அவங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க, நீ பொண்ணு கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்க. தெரிஞ்சுதான் பேசுறியா? மிச்ச விஷயம் பேசுறதுக்கு நேர காலம் இருக்கு, இப்ப இதை பேசலாமா? இந்த பாருங்க, உங்களை மாதிரி எனக்கு ஜென்டிலா பூசி மொழியெல்லாம் எதையும் பேச தெரியாதுங்க. என் மனசுல பட்டதா பட்டுன்னு கேட்டுருவேன். அவங்க பதில் சொல்லட்டுமே. இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு ஆதங்கப்பட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அபசகுணமாவோ கேட்க கூடாத கேள்வி இல்லாமோ ஒண்ணு கேட்டுறல. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரியல. இந்த கல்யாணத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கும் ஏன் முடிச்சு போடணும்? இப்போ வரைக்கும் நாங்க உமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே ஆரம்பிக்கல. அவ இன்னும் படிச்சு முடிக்கவே இல்லை. அதுக்கு நிறைய அவகாசம் இருக்கு. இந்த பாருங்க, எங்க பொண்ணு கூட தான் உங்க தம்பி சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல. நான் சொல்லிதான் ஒத்துக்கிட்டா. இப்ப என் பையன் கிட்ட என்ன குறைய கண்டீங்க? கொஞ்சம் படிக்கல, அவ்வளவுதானே. மத்தபடி உங்க வீட்டு பொண்ணுக்கு என் பையன் எல்லா விதத்திலயும் பொருத்தமா தான் இருப்பான். இங்க பாருங்க, உங்க பையனோட தகுதி பத்தியோ படிப்பு பத்தியோ பேச நாங்க இங்க வரல. அதனால இந்த சூழல்ல இந்த விஷயத்தை பத்தி பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒருவேளை எல்லா அமைப்புகளும் ஒத்து வந்தா கண்டிப்பா இதை பத்தி பேசி முடிவெடுப்போம். நம்ம பேசுவோங்க. ஆமாங்க, நீங்க நினைச்சா ஒரே நாள்ல முடிவெடுப்பீங்க, ஒரே நாள்ல கல்யாணத்தை கூட செஞ்சு முடிப்பீங்க. இல்ல திடீர்னு எங்க இருந்தாவது ஒரு பொண்ணை உங்க தம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. ஆனா நாங்க கேட்டா யோசிக்கிறோம், யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லுவீங்க. ஏங்க, உங்க தம்பி கூட தாங்க படிக்கல, லாரி ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. என்ன வேலை பார்க்கறாருன்னு இப்ப வரைக்கும் என் பொண்ணு பானுக்கு தெரியாதுங்க. ஏய்,
என் பொண்ணுக்கு உங்க தம்பி எந்த விதத்துலயும் பொருத்தம் கிடையாதுங்க. ஆனா நாங்க ஒரே நாள்ல முடிவெடுத்து உங்ககிட்ட சொல்லல. நீங்க கல்யாணத்தை ஓவர் நைட்ல நடத்தல. இப்ப தங்கச்சியை கேட்கும் போது மட்டும் யோசிக்கிறேன் பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப உங்க தங்கச்சியை 4 பேர் கேட்கறதுனால உங்க நாக்கு மாறி மாறி பேசுது இல்ல? இல்லம்மா, எங்க வீட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம். நீங்க வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி இருக்கு. சம்பந்தம் பண்றதுக்கு தாமா பேசுறோம். நீங்க தான் சம்பந்தியோட சம்பந்தம் வேண்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, நீங்க பத்திரிக்கை கொடுங்க. கல்யாணத்துக்கு வரணுமா வேண்டாமாங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ நாங்க வரலன்னா என்ன உங்க தம்பிக்கெல்லாம் நின்னுடவா போகுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போங்க, போய் கல்யாண வேலையெல்லாம் பாருங்க. எதுக்கு என்கிட்ட வெட்டியா பேசி நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க வேணும் நினைச்சாதானே நான் பேசுறது உங்க காதுல விழ போகுது. இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஆமாங்க, நான் எது பேசினாலும் என் வாயை அடைச்சிருங்க. எனக்கென்ன வெட்டியா இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. நான் போறேன். டேய் வாடா. சிவஞானம் சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் அவகிட்ட பேசுறேன். ஏதோ படபடன்னு கொட்டிட்டு வா, மற்றபடி மனசுல எதுவும் இருக்காது. ப்ளீஸ். ஓகே சார், பரவாயில்ல. நாங்க கிளம்புறோம். நிறைய இடத்துல பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு. சரி. இந்தாங்க. வாங்கிக்கோங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் வந்துடுறேன். அம்மா கிட்டே சொல்லிடுங்க. வாங்க. வரோம். வரேங்க. வாமா. என்னங்க, ஏங்க இவங்க திடீர்னு இப்படி பிரச்சனை பண்றாங்க? நல்லா தானே இருந்தாங்க. உமா விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. விடு மீனாட்சி, யாரோட பிடிவாதத்துக்கும் கோபத்துக்கும் நம்ம பொண்ணு வாழ்க்கையை இரையாக்க முடியாது. பாத்துக்கலாம். வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். வண்டியில ஏறு. தம்பி, சிவஞான ஐயா சொல்லிட்டாரு. சரிங்க, இனி நீங்க வியாபாரத்தை நல்ல முறையா பாருங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நாங்க 2 பேரும் நல்ல முறையா கிட்ட இருந்து செஞ்சு தரோம். ரொம்ப நன்றிங்க. கவலையே படாதீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் நல்ல முறையில தொழிலை செஞ்சா செல்வ செழிப்பா நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க தம்பி. அப்ப நான் வரேன் தம்பி. வரேங்க. வாங்க. வீரா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க சும்மா என் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கீங்க. இங்க பாரு வீரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல. சொல்ல போனா உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஒதுங்கி வாழ்றோமே தவிர உனக்கு பயந்து வாழ்றோம்னு அர்த்தம் இல்ல. பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணியே தீருவேன்னா அதை சமாளிக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். டேய், யார்கிட்ட பேசுறது தெரியுதா? நல்லாவே தெரியும்டா. தம்பி பொண்டாட்டிய தான் பொண்டாட்டின்னு நினைக்கிற கேடு கிட்ட பொறுக்கிட்ட பேசிட்டு இருக்கான். டேய், யார்கிட்ட பேசுற? அச்சி சாவு. டேய், நிறுத்துடா. என்னடா அவன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளில அமிச்சா? டேய், விடுறா பிறந்தாம்மா. அவனுக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயம் தானடா. டேய், அதுக்காக இப்படி தனியா போய் கடை வைக்கலாமாடா? 1000 இருந்தாலும் நம்ம அப்பாவையும் குடும்பத்தையும் இப்படி விட்டு கொடுக்கலாமா? எந்த முஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் அதை பத்தி பேசுறீங்க? வீட்டை விட்டு பிள்ளை இல்லைன்னு தலை முழுகும் போது, செத்த போன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கிடந்த போது அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? நான் உங்ககிட்ட பணம் வாங்கி பிசினஸ் பண்றேனா, இல்ல உங்க பேரை சொல்லி ஊருக்குள்ள கடை வாங்கிட்டு திரியிறேனா? அது இல்லடா வீரா, போய் அந்த சிவஞான குடும்பத்துல போய் இப்படி உறவு வச்சுக்கிட்டு இருக்கேடா. அதுதான்டா அப்பாவால தாங்கிக்கவே முடியல. டேய், என்ன இருந்தாலும் பெத்த வர்றா. உன்னை வீட்டை விட்டு துரத்துனாலும் உன்னை பத்தி தான்டா பேசிட்டு இருப்பாரு.
அந்த வீரசேன பையன் ஒரு தடையாவது என்னை வந்து பார்த்தானான்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பார் தெரியுமா? அவ்வளோ ஏண்டா உனக்கு எனக்கும் வெறுப்பு வந்ததுனால உனக்கு தனியாக கடை வச்சு கொடுத்து உனக்கு எல்லாமே செட்டில் பண்ணணும்னு அப்பா நினச்சிட்டு இருந்தாரா? நீ சொல்றது எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இப்போதைக்கு என் வாழ்க்கை என் வழியை நான் அமைச்சுக்கிறேன். இதுல உங்க தயவு எனக்கு தேவை கிடையாது. யாரை வந்து பார்க்கணும், பேசணும், சமாதானப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏய், 25 வருஷம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்டா. ஒரு அம்மா வயிற்றுல பிறந்தவங்கடா. ரத்த பாசம் விட்டு போகாதுடா. நல்லா இருக்கு. நீ எல்லாம் ரொம்ப எமோஷனலா வசனம் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. கூட பிறந்த பாசத்துல தான் என் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டியா? நீ என்ன அடிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டினியா? இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படா கெஞ்சிருது? டேய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. நீ போனதுல இருந்து படுத்த படுக்கே ஆயிட்டாங்கடா. டேய், என் மேல உனக்கு கோவம் இருக்கலாம்டா. ஆனா அப்பா அம்மா மேல ஏன்டா அப்படி கோவப்படுற? டேய், கடைசியா ஒரே ஒரு இடம் உன்னை கெஞ்சி கேட்கறேன்டா. டேய், இதுக்கப்புறம் நீ வரவே வேண்டாம்டா. காலைல விழுந்து கெஞ்சி கேட்க. டேய், அப்பா கிட்ட நீ வரமாட்டேன்றத சொல்ல முடியாதுடா. வந்து ஒரே ஒரு இடம் வந்து பார்த்துட்டு போயிடுறா. இப்ப நீ வருவே இல்லடா. டேய், வாடா. சரி, எங்க வரணும்? நம்ம மாந்தோப்புல தான்டா அப்பா இருக்காரு. சரி, நீங்க போங்க, நான் என் பைக்ல வரேன். டேய், வேண்டாம்டா, நம்ம கார்லயே போலாம்டா. நான் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்டா. வாடா, சொல்றத கேளு. வா. சரி, விடு, வா போலாம். காந்தி 10 ரூபா நோட்லையும் சிரிக்கிறாரு, 1000 ரூபாய் நோட்லையும் சிரிக்கிறாரு. எனக்கு 1000 ரூபாய் நோட்ல சிரிக்க மாட்டேங்கிறாரு. உள்ள வரலாமா? மாப்பிள்ள வாங்க 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 மாப்பிள்ள. மீனாட்சி, வாமா வாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு தேடி வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளாச்சு. உட்காரு உட்காருமா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்குமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க அத்தை எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மறந்துட்டேன். இந்திராணி, இங்க வா. யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. மீனாட்சி மாப்பிள்ளை வந்திருக்காங்க, வா. வா. வணக்கங்கம்மா. நமக்குள்ள 1000 கோபத்தாபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக சொந்த பந்தங்களை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. தம்பி சரவணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. மற்ற கல்யாணம்லாம் எப்படியோ நடந்து போச்சு. இந்த கல்யாணத்தையாவது எல்லா சொந்தமும் ஒன்னா கூடி சந்தோஷமா நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அதான் உங்களை நேர்ல பார்த்து மரியாதை பண்ணி அழைக்கலான்னு வந்திருக்கோம். சிவஞான கைராசி குடும்பம்னு ஊரே கொண்டாடுதுன்னா அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் இல்லை. உங்க தங்கமான மனசுதான் உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. என்னங்க பெருசா கூப்பிட வந்துட்டீங்க? எப்படி உங்களால எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி வந்து நிக்க முடியுது? மனசாட்சின்னு ஒண்ணு உறுத்தல? எங்க கூட அவ்வளவு பாசமா இருந்த எங்க அக்காவையே பேசி உங்க பக்கம்